என் போன்ல புடிச்சிருக்க பாருங்க. நல்லா பாருங்க. பாருங்க பாருங்க. இப்ப என்ன சொல்றீங்க? நான் என்ன தடி சொல்றது? இத பாத்துட்டு என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த வீடியோல இருக்கிறது உண்மைன்னா இது அர்ச்சனா பொண்ணு ரங்கமா தான் இருக்கணும். ஆனா நியாயப்படி அர்ச்சனா ஜெயில தான் இருக்கணும். ஜெயில இருக்கிற அர்ச்சனா இப்படி மாலையும் கழுத்துமா வீட்டுல இருக்கிறா. அப்படின்னா வெளியில இருக்க வேண்டிய சக்தி உள்ள இருக்கா. உள்ள இருக்க வேண்டிய அர்ச்சனா வெளியில இருக்கான்னு தானே அர்த்தம். அப்போ ஆள் மரட்டு நடந்திருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, அப்படிதான் நடந்திருக்கணும். ஐயோ, வெளியில இருக்கிறது அர்ச்சனான்னா நீங்க அவ்வளவுதான், நீங்க காலி ஆயிடுவீங்க. இன்னும் அந்த அர்ச்சனாவுக்கு ஐஏஎஸ் முல்ல, அவ எப்படியாவது ரோஜா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவா. ஏய் நிறுத்தடி. கண்டுபிடிப்பாளாம், கண்டுபிடிச்சிட்டாலும் அவ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவ ஆள் மாறாட்டம் பண்ணிருக்கிறத நான் கண்டுபிடிச்சு அவளுக்கு நான் ரெட்ட தண்டனை வாங்கி கொடுப்பேன்டி. அந்த சக்தியும் சேர்த்து உள்ள அனுப்புவேன். அப்புறம் அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து ஜெயில பஜனை பாட்டு பாட வேண்டியதுதான். ஐயோ, நீங்க சொல்றதுல பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா இருக்கே. இப்படி எல்லாம் பயப்படக்கூடாது. இப்பதான் தைரியமாவே இருக்கணும். வீட்டுல இருக்கிறது அர்ச்சனா தான் ஆதாரத்தோட நிரூபிக்கணும். ஏ அர்ச்சனா, உன் சித்து வேலையெல்லாம் என்கிட்டயே காமிக்கிறியா? அது நடக்காதுடி. உன்னை கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு உன் வீட்டுக்கே வரேன் பாரு. ரமாமணி, நீ உடனே வீட்டுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு உடனுக்குடனே எனக்கு தகவல் கொடு. நீங்க போன் ஆன்லயே வைங்க, நான் அங்க இருந்து நேரடி ஒளிபரப்பு பண்றேன். நான் வரேன். போ. ஏ அர்ச்சனா, சக்தி, ரமாமணி போன்ல பார்த்தது மட்டும் நிஜமா இருக்கட்டும். நீங்க கூண்டோட உள்ள இருப்பீங்கடி. வந்துருவேன். வாசல்ல தயாரா நில்லுடின்னு சொன்ன. எங்க அந்த ரமாமணியை காணோம்? அந்த குந்தாணி நல்லா தின்னுட்டு மல்லாந்து படுத்து தூங்கிட்டா போல இருக்கு. போய் அவளை தட்டி எழுப்புவோம். இதான் அந்த ரமாமணி ரூமா இருக்கணும். இந்த ஜன்னலை தட்டி அவளை கூப்பிடுவோம். ஐயோ, உடனே மூக்குல வேற்றுறோம் போல இருக்கு. அருக்காணி திங்கிற வளர்ப்பறதுக்கு பங்குக்கு வந்துட்டாங்களா? யார் அது? யாரு? யார் பாது? யாரு கதவு தட்டினது? எந்த நாதாரியும் காணோம். ச்சே. இப்ப போடு பாப்போம். அடிப்பாவி. என்னடி இது? ஒரு குடும்பத்துக்கே வாங்கி வச்ச ஒரு தாறு வாழைப்பழத்தை ஒண்ணா தின்னுட்டு ஏன் போட்டுட்டு இருக்க? 10 தாண்டி சாப்பிட்டேன். அது தாண்டி சொன்னேன். எங்க? ஐயோ, எங்கடி? எங்க? இரு, என்ன தேடுற? தின்னுட்டு வாழைப்பழத்தோட இங்க போட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும்னு ரகசியமா ஜன்னல் பக்கம் போடுறியோ? ஏய், என்னன்னா ஒண்ணமா நினைச்சியா? எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நடுராத்திரில ஃப்ரிட்ஜை திறந்து அதுல இருந்து ஜூஸ் எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு அதே பாட்டில தண்ணியை ஊத்தி மூடி வைக்கிற. ஒன்ன மாதிரி நான் கிடையாது.
தண்ணி ஊத்தி மூடி அதெல்லாம் இருக்கட்டும். ஜன்னல் யார் திறந்தது? அது திறந்துதான் இருக்கு. ஏய், யாரது? யாரது? எதுக்கு சும்மா தட்டுறீங்க? பாரு ரமாமணி, அப்பத்துல இருந்து இப்படிதான் டக்கு டக்கு டக்குன்னு தட்டிட்டே இருக்காங்க. கேட்டா யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. தட்டிட்டே இருக்காங்க. அவனை என்ன பண்ற பாரு. வசந்த் அம்மா நைட்டு 8 மணிக்கு வந்து வெளியில நின்னு சொன்னாங்க. நான் மறந்துட்டேனே. அவங்க தான் வந்து தட்டுறாங்களோ? ஐயோ, இப்ப என்ன செய்வாங்கன்னு தெரியலையே. போச்சு போச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டேன். வெளியில யாருமே காணோம் ரமாமணி. என்ன இவ என்ன வர சொல்லிட்டு அவகிட்ட கதை பேசிட்டு இருக்கோம். ஏய் ஏய் இன்னைக்கு அங்க தட்டுறாங்கல்ல, நான் போய் பாத்துட்டு வரேன். சரி, நான் வரேன். வேலடி, இந்த நாள் உழைப்பத்தை யார் சாப்பிடுறது? உட்கார்ந்து சாப்பிடு. நல்லா சாப்பிடு. வா. ட்ரம் கார்டு வந்துருச்சு, ட்ரம் கார்டு வந்துருச்சு. கேட் அடிச்சிட வேண்டியதுதான். ஏ அர்க்காணி, அத்தை, ரமாமணி ஏண்டி எதையோ பார்த்து பயந்த மாதிரி ஓடுறா? இல்ல அத்தை, நான் இங்க உட்காந்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தேனா. ஏண்டி 2 டசன் வாழைப்பழம் இருந்துச்சு, எங்கடி தின்னுட்டியா? சாப்பிட்ட. ஐயோ, வயிறு புடுங்கிக்க போதுடி. சரி, ரமாமணி எதுக்கு ஓடுனா சொல்லு. அதான் அத்தை, நான் இங்க உட்காந்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தேனா, அப்போ யாரோ ஜன்னல தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. நான் எட்டி பார்த்தா அத்தை, ஆனா யாருமே இல்ல. ரமாமணி கேட்டாலா, நான் இந்த விஷயத்த சொன்னேன். யார் தட்டுறதுன்னு பாக்குறேன்னு சொல்லி அவ போயிருக்கா. ஏய், காத்துல ஏதாவது பறந்து வந்து ஜன்னலை தட்டிருக்கோம். அந்த சவுண்ட் கேக்குற நேரத்துல ஜன்னலை தட்டின மாதிரி இருந்திருக்கும்டி. அவ போனதை பார்த்தா ஜன்னல் தட்டினதுக்காக ஓடின மாதிரி தெரியல, ஏதோ பேய பார்த்து ஓடின மாதிரி இருந்துச்சு. அதான் இப்ப வரிசையா பேய் படமா வருதே. அதுல இவ வேற 4-5 நாளா பேய் படமா பாத்துக்கிட்டு இருந்தா. என்ன விடு வா. அதனாலதான் பேய பார்த்த மாதிரி பயந்து அப்படி ஓடுறா போல இருக்கு. நான் பேய்க்கெல்லாம் பயப்பட மாட்டேன். எந்த பேயா இருந்தாலும் என்கிட்ட மாட்டும் இல்ல. வரேன். ஐயோ அத்தை, என்ன சத்தத்தையே காணோம், போயிட்டாளா? இப்படி மேலேயே துப்புறாளே. அத்தை வந்துருங்க அத்தை, வேணாம் அத்தை. ஐயோ அத்தை, ஏய், சும்மா ரெடி. ஐயோ, என்னடி யாரையுமே காணோம்? வந்துருங்க அத்தை, வந்துருங்க அத்தை, நிக்காதீங்க அத்தை. ரமாமணியை காணும், கோமாமணியை காணும். ஏண்டி ரமாமணி அங்க போயிருக்கான்னு சொன்ன? ஐயோ, பேய் 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 பேய். ஐயோ, இந்த வீட்டுல பேயெல்லாம் இருக்குது போல இருக்கு. அம்மா, அப்பாடா, யாரும் காணோம். அப்பாடா, ஒரு தம் அடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. இவன் இங்க வந்தா? ஐயோ, மாமா கூப்பிடுறாரு. மச்சான் எங்க இருக்க? திருட்டு தம் அடிக்கணும், எப்படி பயந்து ஓடுறான் பாரு. ஏன் தலையில நெருப்பு அணைக்கான். எங்க இருக்கிற முத்த? சொல்லுங்க மாமா. வாய முடிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பி நிக்கிற, முகத்தை பார்த்து பேசு. இல்ல மாமா, சொல்லுங்க மாமா. என்ன என்ன வாசம் அது? இந்த தம் அடிச்சியோ? ஆமா மாமா. ஏன்டா ஏன்டா எப்படி இருக்கிற? மாமா, சிகரெட் பிடிக்கிறவங்க அத்தனை பேரும் அவங்க சொந்த சந்தோஷத்தை தான் பாக்குறாங்க. ஆனா சிகரெட் பிடிக்கிறது அவங்கள மட்டும் இல்ல,
அவங்கள சேர்ந்தவங்க, சொந்தக்காரங்க, நண்பங்க அத்தனை பேரையும் மொத்தமா பாதிக்குது. இது ஏன் விளங்க மாட்டேங்குது உனக்கு? அதான் சிகரெட் பாக்கெட்ல தெளிவா போட்டுக்கிறான்ல, புகை பிடிக்காதீங்க, உசுருக்கு ஆபத்துன்னு. ஆனாலும் திருந்தவே மாட்டீங்களோ? ஆமா, இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கம் எப்பல இருந்து இருக்குது? அது வந்து மாமா, அது எப்பன்னா வந்து போய் வா, அக்கா கூப்பிடுது வா. ஐயோ மாமா, அக்கா அக்கா திட்டுவாங்களே. ஆ, திட்ட மாட்டாங்கடா, மண்டையிலேயே நல்லா நங்க நங்கன்னு கொட்டு. வா வேணாம் மாமா, வா, வேணாம் வா மாமா. சொல்றேன் வா. மாமா ஐயோ வசந்தம்மா, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? நொன்னாச்சு. என்னெல்லாம் நடந்து போச்சு தெரியுமா? இங்க என்ன நடந்து போச்சு? உன் வீட்டுல இருக்கால எடுபடி, அவ ஒரு சீப்பு வாழைப்பழத்தை லொடுக்கு லொடுக்குன்னு தின்னுட்டு அந்த தோலை உங்க தலையில போட்டா, அப்புறம் அந்த தங்கம்மா இல்ல வாயில தண்ணி ஊத்தி நல்லா கொப்பளிச்சு உங்க வாயிலே துப்புனா? அந்த வெறும் பையன்ல வெறும் உங்க பையன் மருமகன் தானே? ஆமா, அவனேதான். திருட்டு தம் அடிக்கிறதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு நல்லா சிகரெட்டை வலி 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 வலின்னு வலிச்சிட்டு உங்க மூஞ்சிலேயே ஊதுனா? இல்ல, தலையில வச்சு அணைச்சிட்டு போயிட்டான். ஆமா ஆமா, நான் பார்த்தேன். ஏண்டி எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தியா? இல்ல இல்ல, நான் பாக்கும்போது இதெல்லாம் நடந்தது. இது எல்லாத்தையும் நான் எதுக்காக தெரியுமா பொறுத்துக்கிட்டேன்? அந்த அர்ச்சனை ஆள் மாறாட்ட பண்ணி இந்த வீட்ல இருக்கான்னு நீ சொன்ன ஒரே வார்த்தையை நம்பிதான் நான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். ஆமா, நம்புங்க நம்புங்க, நான் சொன்னதெல்லாம் சத்தியம். இந்த வீட்ல இருக்கிறது சக்தி இல்ல, அர்ச்சனா தான். அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் நம்புறேன். ஏண்டி 8 மணிக்கே வரேன்னு சொன்னியே, 8 மணிக்கு நீ அங்க வந்து நின்னு இருந்தீனா இதெல்லாம் நடந்திருக்குமா? சரி சரி, போன போட்டு விடுங்கம்மா. நடந்து போச்சு. நாம இப்ப உள்ள போய் ஒளிஞ்சிருந்து கண்காணிக்கலாம். ஏண்டி ஆரம்பத்திலே நான் வீட்டுக்கு வெளியிலேயே இவ்ளோ கஷ்டப்படுறேனே, இன்னும் வீட்டுக்குள்ள போய் என்னென்ன கஷ்டப்பட போறனோ தெரியலையே. ஐயோ, போடுங்க முடிக்குங்க சீக்கிரமா. வாங்க, சத்தம் போடாதீங்க, வாங்க. திரும்புங்க இப்படி. வீட்டுக்குள்ள ஒரு முக்காடு வேற. போடுங்க அப்படி. எனக்கே பயமா இருக்கு. ரமாமணி, இந்த வீட்ல இருக்கிறது சக்தி இல்ல, அர்ச்சனாதான்னு நீ சொல்றத கேட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இவ்ளோ தூரம் வந்திருக்கேன். நீ மட்டும் சொன்னது உண்மையா இருந்ததுன்னு வச்சுக்க, நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தி அர்ச்சனாவை தூக்கி உள்ள வச்சிடுவேன். மெதுவா. ஆனா நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்தது, உன் தலையில கொட்டி கொட்டியே உன் மண்டைய உடைச்சிடுவேன். ஐயோ வசந்தம்மா, சும்மா இருங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை, அதுவும் அக்மார்க்கு முத்திர குத்துன உண்மை. இங்க பாருங்க, இந்த வீட்ல இருக்கிறது சக்தி இல்ல, அர்ச்சனா தானே நான் இப்பவே நிரூபிக்கிறேன். அந்த ஜன்னல் வழியா பார்த்தா பொன்னுரங்கமும் அர்ச்சனாவும் செய்யற காதல் லீலாம் தெரியும். வாங்க பார்க்கலாம். பாத்தீங்களா? பெரிய லவ் பாய் அப்படியே சுத்துறாரு. இப்ப சுத்திக்கிட்டே உள்ள போன லவ் பாய பாத்தீங்களா? அடுத்தது லவ் கேர்ள் கொஞ்சிக்கிட்டே போறத பாக்கலாமா? பாருங்க. மெதுவா சரி. ஏண்டி எங்கடி யாரையும் காணோம்? இருங்க. அம்மாடி, பழம் எடுத்துட்டு போமா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அத்தை. சரி, வெந்நீரை பொண்ணுகிட்ட கொடுத்து அனுப்புறேன். பாத்தீங்களா? அந்த அர்ச்சனா பால் சொம்போட உள்ள போறது இன்னமும் புதுசா கல்யாணமான ஜோடி மாதிரி தினம் இப்படிதான் நடக்குது. இவ மட்டும் சக்தியா இருந்தா பொண்ணுரங்க ரூம்குள்ள போவலா? புருஷன் பொண்டாட்டிங்கிறதுனால தான் இப்படி. இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க, இவ அர்ச்சனா தான். நீ சொன்னது கரெக்ட் தான். இங்க இருக்கிறது அர்ச்சனா தான். இப்பவே போய் அவ நடத்துற நாடகத்தை நிறுத்தி அவ முகத்திரையை நான் கிழிக்கிறேன். ஏண்டி ரமாமணி, பொண்ணுரங்க ஏண்டி பாய் படுக்கல எடுத்துட்டு வெளியில போயிட்டு இருக்கான்? அப்போ அர்ச்சனா தான் உண்மையிலேயே அந்த ரூம்ல இருக்கான்னா அவன் அந்த ரூம்ல தானே படுக்கணும். ஆமா. அப்ப அந்த ரூம்ல இருக்கிறது அர்ச்சனா இல்ல. நீ என்கிட்ட போய் சொல்லி என்ன இங்க வரவழைச்சு என்ன அவமானப்படுத்ததா இங்க வர சொன்னியா? ஐயோ வசந்தம்மா, நான் சொல்றது நம்புங்க. நான் சொல்றதுல சத்தியம். இந்த வீட்ல இருக்கிறது சக்தி இல்ல, அர்ச்சனா தான். உன்னை நம்பிதாண்டி நான் இந்த வீட்டுக்கு வந்து இவ்ளோ தூரம் அவமானப்பட்டு நிக்கிறேன். இன்னும் எவ்வளவு அவமானப்பட போறேன்னு எனக்கே தெரியல. எனக்கும் தெரியல. அண்ணா, எங்கண்ணா இருக்கீங்க? இருக்கேன் தம்பி. வாங்க.
இந்தாங்க பாய் தலை அணி நிம்மதியா படுத்து வரங்க. காலையில சுருக்கு எந்திரிச்சு வேலையை பாருங்க. சரிங்க தம்பி. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் தம்பி. அப்புறம் அதெல்லாம் இல்ல தம்பி. வேணாம். சரிங்க தம்பி. வசந்தம்மா 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 சீக்கிரம் பாருங்க சீக்கிரம் பாருங்க. ஏய் உன்ன ஐயோ உங்க பாருங்க பொண்ணுங்க ரூம்குள்ள போறா பாருங்க பாருங்க. ஏய் இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது. பொண்ணு பார்த்தேன். ஏண்டி எங்கடி பொண்ணுறாங்க அர்ச்சனா ரூமுக்கு போனா? நான் இங்க தானே நின்னுட்டு இருக்கேன். என் கண்ணுக்கு தெரியாம உன் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சானா? ஏண்டி போய் சொல்ற? ஐயோ நான் போய் சொல்லல சத்தியமா பொண்ணுரங்கம் அர்ச்சனா ரூமுக்குள்ள போனா அத நான் பார்த்தேன். அப்படியா? இப்போ பொண்ணுறாங்க அர்ச்சனா ரூம்ல தானே இருக்கான்ற? ஆமா ஆமா. அப்ப அதையும் நான் பாக்குறேன். நீ இப்பவே போய் அர்ச்சனா ரூம் கதவு தட்டி தலை வலிக்குது கொஞ்சம் தைலம் குடுன்னு கேளு. அவ கதவு திறந்து வெளியில வருவாள்ல அப்ப தெரியும் பொண்ணுறாங்க அங்க இருக்கானா இல்லையான்னு. சரி சரி நான் போறேன். பொண்ணுறாங்க மட்டும் அங்க இல்லாம இருக்கட்டும். நீங்க சொன்ன மாதிரி நான் உள்ள போறேன். நீங்க இங்கே இருந்து வேடிக்கை பாருங்க. அப்ப தெரியும் நான் சொல்றது உண்மையா இல்ல பொய்யான்னு. என்ன ரொம்ப யோசிக்கிறாங்க? என்னம்மா யோசிக்கிறீங்க? நான் போறேன். நீங்க இங்கே இருந்து பாருங்க. அப்ப தெரியும் நான் சொல்றது உண்மையா இல்ல பொய்யான்னு. பேசாத முதல்ல போ. போறேன். தட்டு தட்டு. சக்தி சக்தி சக்தி. என்ன இந்த நேரத்துக்கு உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக கதை தட்டின? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. தலை தான் ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் தைலம் இருந்தா குடுக்குறியா? வா உள்ள வந்து எடுத்துக்க. உள்ளயா? ஓடி போ. வா. வர 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 வர. ஆமா தலைவலி ரொம்ப தலைவலி. தைலம் இதான் தைலம். ஐயோ எங்க போயிட்டான்? ஆளை காணமே. எங்க ஒளிஞ்சிருப்பா? ராமாமணி நீ தேடுறத பார்த்தா தலைவலி தைலம் தேடுற மாதிரி தெரியல. இல்ல தலைவலிக்குது. தலைவலி தைலம். அப்ப தைலம் அங்க இருக்கு பாரு. இதான் தைலமா? எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ். தூங்கு நல்லா தூங்கு. எங்க ஒளிஞ்சிருப்பா இவ? ஐயோ உண்மையிலேயே தலை வலிக்குது. உண்மையிலேயே தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே பொண்ணு ரொம்ப ரூம்ல தான் இருக்கான்னு சொல்லி இந்த அம்மா கிட்ட சொல்லி மாட்டிக்கிட்டேன். இப்போ அர்ச்சனா ரூமுக்குள்ள பொண்ணு ரங்கம் மாயமா மறைஞ்சிட்டா. என்ன இவ தனியா பெண்ணாத்திட்டு இருக்கோம்? ஒருவேளை இந்த வசந்தம்மா வீட்டுக்குள்ள வந்தது இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? இப்ப வசந்தம்மாவை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு தெரியலையே. ஐயோ ரமாமணி அன்னைக்கு நீ என்ன கேட்டல்ல நான் அர்ச்சனாவா சக்தியானு? ஆமா ஆமா ஆமா. கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல நான் அர்ச்சனா தான். இல்ல இல்ல நீ சக்தி. நான் சக்தி தான். இல்ல நீ அர்ச்சனா. நான் அர்ச்சனா சக்தி. அது எப்படி? அர்ச்சனா சக்தியா? நான் அர்ச்சனா தான். போய் பாடு. என்ன குழப்பறதே இவளுக்கு வேலையா போச்சு. உன்னை நல்லா கொட்டுறேன். மேல வா. இந்த அம்மா வேற. வர. ஐயோ மறுபடியும் குட்ட போகுது. ஏண்டி ரமாமணி பொண்ணுறாங்க அந்த ரூம்ல தான் இருக்கான்னு என் 2 கண்ணால பார்த்தேன்னு அடிச்சு சொன்னியே. அந்த ரூம்ல பொண்ணுறாங்க இருக்கானா? இல்ல. அப்ப நீ பொய் தானே சொல்லிருக்க? பொய்யா? என்னடி என்ன இந்த வீட்டுக்கு வர வச்சு காமெடி பண்றியா? இந்த வீட்டை தான் காமெடி பீஸ் நீ இருக்கியே. என்ன வர வச்சு காமெடி பண்ற?
உன் பேச்ச கேட்டு இங்க வந்தேன் பாரு. என்ன அடிச்சுக்கோங்க, நாக்கு அடிச்சுக்கோங்க. அடிச்சுக்கணும். அம்மா. சுடு தண்ணி இருக்குது, வேற எதுனா வேணுமா? வசந்தம்மா, 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 வசந்தம்மா. என்னடி பாருங்க, பாருங்க, பாருங்க. என்ன பொண்ணுரங்க மறுபடியும் அந்த ரூமுக்கு போறானா? ஆமா, ஆமா, ஆமா. இல்ல மாமா வேண்டாம். சரி. என்னடி குழப்பற? பாருங்க. ச்சே, வசந்தம்மா, பொண்ணுரங்கத்தை காணோம். ஏய், காலையில பொழுது விடிஞ்ச உடனே முதல் வேலையா உன்னதாண்டி பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். ஆமா, ஆமா. எனக்கு என்னமோ ஆயிடுச்சு. நான் பைத்தியம்தான், நான் பைத்தியம்தான். அப்படி இல்ல. மெதுவா கத்தடி. தூங்குறவங்க எழுச்சிக்க போறாங்க. எண்ணியை பிடிச்ச ஒழுத்திருவேன். Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.